ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 22 பிப்ரவரி 2026 முதற்கொண்டு 28 பிப்ரவரி 2006 வரைக்குமான, அதாவது தமிழ் தேதியில் மாசி 10ஆம் தேதியிலிருந்து மாசி 16ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை, அதாவது ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் என்பது கும்ப மாதத்தில் தான் வருகிறது. சரி, வளர்ப்பறையாக அமைந்து இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்ணுகிறார். இந்த வாரத்தினுடைய முக்கியமான விஷயங்களை 2 நிமிஷத்துல பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி முகூர்த்த நாளாக வந்து அன்றைக்கு சஷ்டி விரதமாகவும் வந்து அமைந்திருக்கிறது. அன்றைக்கு வந்து பஞ்சமி வந்து காலையில ஒரு 10 வரைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம், சித்த யோகம், முகூர்த்தம் வந்து 8 to 9, புஷ்கர நவாம்சம் வந்து 8:07 8:17 வரைக்கும் இருக்கிறது. மீன லக்னத்தில் வளர்ப்பறை லக்னமாக முகூர்த்தமாக வந்து அமைந்திருக்கிறது இந்த முகூர்த்தம். இது வந்து ரொம்ப நல்ல முகூர்த்தம் அப்படின்னு சொல்லணும். சஷ்டி அன்னைக்கு வந்து பஞ்சமி அன்னைக்கு கார்த்தால வந்து முகூர்த்தம் வந்து அமைந்திருக்கிறது. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிசினஸ் ரீதியாக எல்லாமே பண்ணலாம். ஏன் அப்படி என்றால், அஸ்வினி என்றாலே வந்து மேஷத்துல சந்திரன் இருப்பார். காலபுருஷ தத்துவத்துல மேஷத்துல சந்திரன் இருக்கிறார். அதை வந்து 10ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து மகரம், காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடம் வந்து மகரம் வந்து சந்திரனை பார்க்கிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அதே போல இந்த வாரம் வந்து இந்த அமைப்பு, இந்த முகூர்த்தம் வந்து வரும் பொழுது சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் எல்லாமே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியபடியினால நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம், அதாவது வியாபார ரீதியாக புது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த முகூர்த்தத்துல வந்து ஒரு விஷயத்தை பண்ண வேண்டும். என்ன விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாக்கா, முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபட வேண்டும். ஓம் வச்சத் புவே நமஹா. நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணினாலே நிறைய பலன்களை பார்க்கலாம். ஓம் வச்சத் புவே நமஹா, வச்சத் புவே நமஹா. இது வந்து ஒரு தீக்ஷா மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை வந்து 8 to 9 கோயில்ல உட்கார்ந்து நம்ம நல்ல ஜபம் பண்ணிட்டு முருகனுடைய ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தாலே போரும். அன்றைக்கு எல்லா காரியத்துக்கும் அதுதான், நல்ல காரியங்களுக்கும். அடுத்த நாள் திங்கட்கிழமை 23ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பிரயாணிக்கிறார். ஏற்கனவே கும்பத்துல வந்து புதன், சுக்கிரன், ராகு, சூரியன் எல்லாம் இருக்க, இப்ப செவ்வாய் வந்து கும்பத்திற்கு போகிறார். இன்றைக்கு திங்கட்கிழமை அன்றைக்கு செவ்வாய் போறதுனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னாக்கா, மெயினாக அனைவருமே அக்னி காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், அதே மாதிரி அக்னி, இவைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். பிறகு சூரியனும் ராகும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தினுடைய பலன்கள்ல வந்து உங்களுடைய தந்தையாருக்கு, வயதான தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னாக்கா இந்த ஒரு வாரத்துல ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அப்பாவோட சண்டை, பண தகராறு, அப்பாவனுடைய சொத்துக்களை வந்து நம்ம பாகப்பிரிவினை பண்ணக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சட்ட ரீதியான சிக்கல்களை பித்ரு சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் சந்திக்க நேரிடும். அப்புறம் வியாபாரத்திலும் வந்து கொஞ்சம் தலைமை பதவியில் இருப்பவர்கள் சில சட்ட சிக்கல்களை, அதாவது கீழே இருப்பவர்கள் கொஞ்சம் கேஸ் எல்லாம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வாராகியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதன் பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து அஷ்டமி, துர்காஷ்டமியாக வந்திருக்கிறது. இது வளர்பிறை அஷ்டமி தான், இருந்தாலும் துர்காஷ்டமி அன்றைக்கு அம்பாளுடைய வழிபாடு, அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றது
மிகச்சிறந்தது. 26ஆம் தேதி வியாழக்கிழமை புதன் வக்கரமாக போகிறார். புதன் வந்து இப்போ நீச்சத்தை நோக்கி, ஏனென்றால் அவர் வந்து கும்பத்துல இருந்து இப்போ 26 டிகிரி வந்துட்டார், இப்போ வக்கரம் அடைய போகிறார். அப்படிங்கும்போது சுக்கிரன் அருகிலேயே இருந்து வக்கரம் பெறுவதனால முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது லிக்விட் கேஷ். நான் இப்ப பலனையும் சேர்த்தே சொல்லிட்டே இருக்கேன். லிக்விட் கேஷ் ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. லிக்விட் கேஷ் வந்து அக்கௌண்ட்ல மிஸ் ஆகிறதோ அல்லது வந்து அது ஒரு மாதிரி டோட்டலாவே நம்ம மறந்துட்டு எங்கேயோ விட்டுட்டு வந்துடுறதோ, அல்லது லிக்விட் கேஷ் வந்து பரிமாற்றம் நடக்கும் பொழுது சட்ட ரீதியான சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே போல புதன் வக்கரம் ஆகுவதனால் நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளாலும் நமக்கு லாபமானது குறையும், அல்லது லாபத்திற்கு பதிலாக நம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதற்கு என்ன வழிபாடு அப்படின்னா நரசிம்மருடைய வழிபாடு. ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் விஸ்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமிகம். இது லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டா இன்னும் ரொம்ப அதனுடைய பலன் ஜாஸ்தி. இதுதான் இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள். அடுத்தது சந்திராஷ்டமம் யார் யாருக்கு என்றால் கன்னி, துலா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நட்சத்திர வாரியாக நம்ம அந்த பலனை பார்க்கும்போது சொல்லலாம். சரி, இப்போ பொதுவான பலன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். பொதுவான பலனை பார்த்தா ஏறுமுகமே அனைவருக்கும், அதாவது மோரார்லெஸ் லாபம் மிகுந்து காணப்படும். காதல் விவகாரங்கள்ல வந்து கொஞ்சம் நல்லதும் நடக்கும், கொஞ்சம் தீயதும் நடக்கும். நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா முறையாக நம்ம அணுகுவது அப்படிங்கிறது நல்லது நடக்கக்கூடிய விஷயம். அது தானாகவே வந்து ப்ரப்போசல் வரக்கூடிய ஒரு விஷயம், திருமண ப்ரப்போசலுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் காதலர்கள் வந்து எங்கேயாவது ஒரு லாங்கா ஒரு ட்ரிப்புக்கு போறோம், ஊருக்கு போறோம், டூருக்கு போறோம், அல்லது திருமணத்துக்கு பிறகு நம்ம வெளியூருக்கு போகின்றோம், ஒரு ஹனிமூனுக்காக போகின்றோம் அப்படின்னா டிராவல் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எந்தெந்த விஷயம் அப்படின்னாக்கா ட்ரெயின்ல போறது, பஸ்ல போறது, இந்த 2, அதாவது ஒரு லாங் வெஹிக்கிள் அது ட்ரெயினோ, பிறகு பிக்னிக் ஸ்பாட்ல ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இந்த பெரிய இது மாதிரி ஊஞ்சல் மாதிரி இருக்கிறது, இந்த சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி இது விளையாட்டுகள்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அப்புறம் முக்கியமாக குழந்தைக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் வேண்டவே வேண்டாம். விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாட்டுக்களை நம்ம பண்ணணும். வெளியூர் போகும்போது, வெளியூர்ல விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதை, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. விளையாட்டு வீரர்களுக்கு ஓம் ஐம் மகாசக்தியை நமக இந்த மந்திரத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். என்ன சுவாமிகளே ஒரே நெகட்டிவாக இருக்கிறது அப்படின்னா, நெகட்டிவ் வந்து சில விஷயங்கள் தான், நிறைய பாசிட்டிவ் இருக்கிறது. பணம் நிறைய வரப்போகிறது, லாபம் மிகுந்த வாரம், அனைவருக்குமே மோரார்லெஸ் வந்து ஜாபும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமான பகைமைகள்லாம் உண்டாகி அதெல்லாம் நீங்கிவிடும். ஏற்கனவே இந்த பகையெல்லாம் நன்றாகவே நீங்கிவிடும். மக்கள் வந்து உங்களை ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்தவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு படைப்பாளிகள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது இந்த வாரம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் பீரியட். இது இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கேளிக்கைகள் அல்லது தேவையில்லாத லாகரி வஸ்துக்களை பிரயோகப்படுத்துவது, அதாவது பான் பராக் போடுறது, இப்போ ஏதோ சொல்லுகிறார்கள், அதெல்லாம் நமக்கு ஒரு குட்காவா அது என்னது அதை சொல்லுகிறார்கள், புகைப்பிடிப்பது, பிறகு ஏதோ லிக்கர் கன்சியூமிங், இதெல்லாம் சாஃப்ட் ட்ரிங்கோ ஹார்ட் ட்ரிங்கோ இதெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது, ஆனால் தவறான பழக்கங்கள் மட்டும்தான் இவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது. அதர்வைஸ் மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு வாரம் தான். அதனால இந்த வாரம் வந்து சந்திரன் வந்து வளர்ப்பரியாக வந்து அமைந்து அவர் வந்து ஒரு 15 நாட்களுக்கு வளர்ப்பரியாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை அவர்களுக்கு. செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. சரி, இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நான் வந்து எலக்ட்ரிக் விஷயங்கள், எலக்ட்ரானிக்கல் விஷயங்கள்ல வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். பிறகு கேஸ் விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கேஸை ஹேண்டில் பண்றது, வீட்டில் வந்து வெளியே கிளம்பும் போது கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது, அதுவும் முக்கியமாக தனியான கேஸ் இல்லை, இந்த ஒரு சொசைட்டியில் வந்து பைப் த்ரூ கேஸ் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அதனால சில விளைவுகள் கொஞ்சம் நமக்கு சங்கடங்கள் ஏற்படுத்தலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகுந்த ஆற்றலுடைய குழந்தைகளாக,
பணம் வந்து அவர்களுக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு அனாயாசமா வரும். அதாவது பணத்தை பெருக்குவதற்கு உண்டான விஷயங்கள். பிறகு பெரிய சூட்சுமங்களை, அதாவது சயின்ஸ்ல வந்து நிறைய எல்லைகளை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இந்த வாரம் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு நிவர்த்தியும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். சரி, இப்பொழுது பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களை, மேஷராசி அன்பர்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வாரம் எல்லாமே வந்து ஒரு மாதிரியான லாபம் மிகுந்த வாரம், பகை நீங்கக்கூடிய வாரம், சொத்துக்கள் சேரக்கூடிய வாரம். அப்பாவோட கொஞ்சம் சண்டை போடுவோம், அல்லது அப்பா சொத்துக்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சட்டச்சிக்கல் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த சட்டச்சிக்கல்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரம். சகோதர உறவும் அப்பா உறவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு பணத்தை வந்து கையாளும் போது நம்ம லிக்விட் கேஷை நம்ம கையில வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. அது வந்து நம்ம ஈவன் வந்து ஏடிஎம் கார்டும் கூட வந்து ஏடிஎம் மிஷின்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து கவுண்ட் பண்ணி அந்த டிஜிட் நம்பர்ஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். பிறகு காதல் விவகாரங்களில் நான் சொன்னது முக்கியமாக உங்களுக்கு தான் நிறைய அப்படியே, அதாவது டூரோ, ஆள் இல்லாத இடம் அல்லது நீர் வீழ்ச்சி, மலை உச்சி இப்படி எல்லாம் போயிட்டு ஊழலில் கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு ஃபங்க்ஷன்ல போகும்போது யாரை பற்றியும் பேசாதீங்க. ரொம்ப ஏதாவது வந்து இப்போ பிரச்சனைகள் வரும், நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது. அது பார்ட்டியாக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது தியேட்டராக இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் கூட்டமும் அலங்காரமும், எல்லாருமே வந்து மேக்கப் போட வருவாங்க, ஒரு மாதிரி அது மேக்கப் போட வருவாங்கன்னு சொல்றதை விட எல்லாருமே ஒரு மாதிரி தன்னை வந்து ஒரு தயார்படுத்தி கொண்டு வரக்கூடிய இடங்கள் அத்தனையுமே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது அது ஒரு வாஸ்தவம் தான். ஆனால் அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். ஏனென்றால் புதன், சுக்கிரன், ராகு, சூரியன் ஒரு இடத்துல, செவ்வாய் இப்போ வந்து சேரப்போகிறார். அங்கு வந்து ஏதாவது சங்கடங்கள் நிகழலாம். பிறகு பிசினஸ் மீட்டிங் சென்டர்ல நீங்க வந்து அமைதியாக மீட்டிங் ஆரம்பிக்க இப்போ ஒரு ஒன் ஹவர் மீட்டிங்னு வச்சுங்களேன், முதல்ல 20 நிமிஷம் நீங்கள் பேசிவாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பார்வையாளர் மாதிரி எல்லாரும் என்னென்ன பேசுகிறார்கள்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கினுடைய அடுத்த 2வது பகுதி தான் உங்களுக்கு பெஸ்ட். ரைட். குழந்தைக்கு முயற்சி செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். முக்கியமான இவர்கள் காதல் விவகாரங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதல வெளியூர் தான் சுற்றக்கூடாது. சொல்லாம கொள்ளாம வந்து வீட்லேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ சொல்லாமல் சுற்றக்கூடாது. நட்பு விஷயத்துல சண்டை இருக்கக்கூடாது. பட் லீகல் விஷயத்துல நிறைய லாபங்கள் இருக்கிறது. லீகல் விஷயத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு எதிராளிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அரசியலில் துரோகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படும். இருந்தாலும் அவர்களை மன்னித்து மறப்போம் அல்லது மன்னிப்போம்னு சொல்லி விட்டுட்டு நீங்க அடுத்ததுக்கு போயிட்டே இருங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திருமண உறவுக்கும் தொழில் உறவுக்கும் பிறகு நட்புக்கும் ஏற்ற வாரமே. ஆனால் இந்த வாரம் வந்து நான் இது பண்ணலாமா, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னா முதல் ஒரு நாள் விட்டுட்டு மீதி அத்துணை நாளும் தாராளமாக பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய செக்ரட்டரியோ அல்லது உங்களுடைய அசிஸ்டண்ட்டோ உங்களுடைய பாஸோ அவர்கள் உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தார்கள் அப்படின்னாக்கா ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க, அல்லது சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யுங்கள். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய அப்பாக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களோட வெளியில் அனுப்பும்போது எங்க என்ன எதுன்னு கேட்டுக்கொண்டு அனுப்புங்கள். ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியதுதான், ஆனால் இரவு சீக்கிரம் வர சொல்லி விடுவது மிக மிக நல்லது. மாணவர்களுக்கு எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓம் ஐம் மகாசக்தியை நமகா சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிரக அமைப்புகள் நன்றாகவே பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மந்திரத்தை ஓம் ஐம் மகாசக்தியை நமகா மந்திரத்தை சொல்லுங்க. அனாவசியமான வேறு பழக்கங்களோ ஊர் சுத்துறதோ நான் அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணிடுறேன்ட்டு நோ. 10th +2 எழுதுபவர்கள் மிகவும் பத்திரமாக இருந்து எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மேஷராசிக்கு இந்த முறை வெற்றி தான். மேஷராசியில வந்து பிசினஸ் டீலிங் எல்லாமே வந்து பக்காவா சித்தியாகும். அதுல வந்து கேஷ் வந்து நம்பர்ஸ் டிஜிட் வந்து பேசுறதை எழுத்துப்பூர்வமாக பண்ணிவிடுங்கள், அதுதான் மெயின். ஆனால் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆகட்டும், விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கான்ட்ராக்ட் ஆகட்டும், சிவில் இன்ஜினியரிங் அல்லது பில்டிங் கட்டடம் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஆகட்டும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க, ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்காரர்கள்
பிறகு ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் வந்து முதல் 3 நாட்கள் வந்து வரப்பிரசாதம் நல்லா பண்ணிடுங்க. அடுத்த 3 நாட்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் வந்து சூரியனை தாண்டி வந்து ராகுக்கு வர 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 உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், உங்களுடைய அந்த இதில் டீலிங்கில் வந்து பிரச்சனை வரும். ஆனால் இந்த வாரம் பெருசாக பிரச்சனை இல்லை. முதல்ல 3 நாட்கள் 4 நாட்கள் கூட நீங்கள் நல்லா பண்ணலாம். லேண்டு டீல் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதில் எல்லாம் நோ இஷ்யூ. தங்கமோ அல்லது மெட்டலோ வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதாவது வந்து அது விலை ஏறிக்கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் குரு வக்கரம் பெற்று வக்கரம் நிவர்த்தி ஆகவும் போகிறார் மார்ச். அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் தங்க விலை ஏறும். வெள்ளி விலை வந்து கான்ஸ்டண்டா இருந்தாலுமே இந்த சூரியனும் ராகும் கொஞ்சம் தாண்டிட்டார்கள்னா வெள்ளி விலையும் ஏறத்தான் செய்யும். அதனால வாங்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் மெட்டல் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடுகள் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல அதாவது டிலே ஆகிட்டே இருக்கிறது அப்படின்னா விநாயகர் கும்புறது குயிக்காக அவர்களுக்கு விஷயத்தை, அதாவது திருமணத்தை, சுபவரனை பெற்றுத்தரும். இன் ஜெனரல் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக சூரியனுடைய வழிபாடு செய்தே ஆக வேண்டும். சூரியனும் ராகுவும் இந்த வார கடைசியில் 1 டிகிரிக்கு வந்துருவாங்க. அதனால் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து முதல் 1 நாள் பெருசாக ஒன்றும் அலட்டிக்க வேண்டாம். அடுத்த நாள்ல இருந்து ஃபோக்கஸ் டு தி ஒர்க். நீங்கள் ஜாபுக்கு போனீங்கன்னாக்கா ஜாப்ல எல்லா சக்தியும் அதில் ஈடுபடுத்துங்க. வெற்றி 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 வெற்றி. நிறைய டிராவல் இருக்கும், நிறைய பேரை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டட், அதாவது அரசாங்க துறையில் இருப்பவர்களோ அல்லது அரசியலில் இருப்பவர்களோ உயர் பதவியில் இருப்பவர்களுக்கோ கொஞ்சம் வந்து அப்படியே கருக்குன்னு ஆகிற மாதிரி ஒரு நியூஸ் வரும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் தளர வேண்டாம், நீங்கள் முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து அட்டகாசமான வாரம். அதாவது இந்த சாப்பிடும்போது கூட அறுசுவைன்னு சொல்றோம், பல் சுவை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே மிக்ஸ்டப். பல வியாபாரங்களை பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கும் இது அது மல்டிபிள் டாஸ்க் அப்படிங்கிறது. ஒரே நேரத்தில் அட் அ டைம் விஷயங்களை வந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு. நீங்க நிறைய நாள் பெண்டிங் இருந்த அத்தனை ஒர்க் கிடுன்னு வந்து சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி நல்லபடியாக சேல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. சரி, வேற என்ன சுவாமிகளை நெகட்டிவ் அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம்தான் நெகட்டிவ். என்ன அப்படின்னா தூக்கம் குறையும். நிறைய அதாவது தாட்ஸ் வந்து நிறைய வந்து கொண்டே இருக்கும். அதனால தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு. அந்த நிறைய திங்க் பண்ணிட்டு நம்ம தூக்கத்தை கோட்டை விட்டுடக்கூடாது. அதனால வாட் எவர் த திங்கிங், தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிடுங்க, ஃபோனை தூரமாக வச்சுடுங்க. ரிஷபராசிக்காரர்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதுதான். லவ் சக்சஸ் ஆகும், எல்லா உறவுகள்லையுமே நல்ல மேன்மை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு எதிராக யாராவது வழக்கு போட்டிருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். கோர்ட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் உங்களால் முடிக்க முடியும். சட்ட சிக்கல் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அரசாங்க துறையில் இருப்பவர்கள், அதாவது வந்து கவர்மெண்ட்ல எம்ப்ளாயியாக இருப்பவர்கள் சிறு ஒரு களங்கத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். யார் யாருக்கு அப்படின்னாக்கா ரிஷப ராசியில இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இருக்காது. அதாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு மெமோவோ அல்லது யாரோ ஒரு கமெண்ட் அடிக்கிறதோ அல்ல கமெண்ட்ஸ் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டதோ இந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கு கலங்க வேண்டாம். எல்லா விதத்திலையும் லாபம் இருக்கிறது. ஈவன் வந்து ஷேர் மார்க்கெட்லையுமே நல்ல லாபம் இருக்கிறது. கான்ட்ராக்ட் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் இருக்கிறது. இது லாபம் மிகுந்த அட்டகாசமான வாரம். டிராவல் எல்லாம் பிசினஸ் ரீதியாக தாராளமாக போயிட்டு வாங்க. ஆனால் இருப்பிடத்துல தங்குற இடத்துல சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் மன பிரச்சனைகள் இவைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். முதல்ல 1 நாள் விட்டுடுங்க, மற்ற நாள் எல்லாமே அதாவது ஜம்னு பண்ணிக்கொண்டே இருங்க. அதாவது தடைகள்லாம் வந்தாலும் அந்த தடைகளை பொருட்படுத்தாம நீங்க பாட்டி முன்னேறி போய்கொண்டே இருங்கள். காதல் விவகாரங்கள் வந்து பிசினஸ்ல வந்து அதாவது ஒர்க் பண்றவர்கள் அல்லது வந்து நமக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக வரன் அமைவது, காதல் அமைவது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். உறவுகள்ல பார்த்தோம்னாக்கா மெயினாக அப்பாவனுடைய தொழிலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து அப்பாவனுடைய அந்த ஐடியாவிலிருந்து மாறுபடுவார்கள் அல்லது கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் அதனால கொஞ்சம் சலசலப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. நம்பிக்கைக்கு, அதாவது அப்பாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அதனுடைய நம்பிக்கையை வந்து தகர்க்கும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைத்து கொஞ்சம் அதனால சங்கடம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த வாரம் வந்து ஒரு பக்காவான ஒரு ப்ராக்ரஸை கொண்ட ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்கலாம்,
ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனங்கள் வாங்காதீர்கள், அது உங்களுக்கு சரி வராது. லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது முதல் நாள் போயிட்டு வாராகியோ அல்லது பிரத்திங்கராவோ அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இட் இஸ் ஈவில் ஃபோர்ஸ். ராகு சுக்கரனோட இருக்கிறது அப்படிங்கிறது, அது சுக்கரன் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, அதுல புதனுங்கிறதும் ப்ராப்பர்ட்டி. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி 4க்கு உண்டானவன் யாருன்னா சூரியன், அவரும் ராகுவும் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டினுடைய இது போறதானே, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். லீகலாக சட்டம், அதாவது ரோடுகளில் பிரச்சனை பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கலாம், சச்சரவாக இருக்கலாம், அது உங்களுக்கு கோர்ட்டு கேஸுங்கிற மாதிரி இழுத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அமைதி, ரோட்டில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அதே போல ஆஃபீஸ்லேயும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். பிறகு ஹோட்டலில், அதாவது லிஃப்ட்டில் போகும்போது வரும்போது ரொம்ப ஜிக்ஜாக் பண்ண வேண்டாம். அதாவது லிஃப்ட் மாதிரியான ரொம்ப சிறு இடங்கள்ல நமக்கு ஒரு பாத்ரூம், வெளியில் போகும்போது ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம், அது லிஃப்ட்டில் போகிறோம், இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு நேரான ஒரு சின்ன சந்துக்குள்ளே போகிறோம், இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுறதோ அல்லது நடந்து போகிறதோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா அந்த இடங்கள்ல உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுவாமிஜி இவ்வளவு பயமுறுத்தினா எப்படி அப்படின்னாக்கா, இந்தந்த இடங்கள்ல ஒரு கான்சியஸா இருந்தாலே போதும், ரொம்ப பெருசா அலட்டிக்க வேண்டாம். மாணவர்களுக்கு இரவுல படிக்க வேண்டாம், விடிய காலையில் எழுந்து படியுங்கள். அதாவது காலையில் எழுந்து சூரியன் 12 மணிக்குள்ள படிங்க, எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. உச்சி வெயில் அல்லது ஒரு 2 மணி வரைக்கும் கூட படிங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் 6 மணிக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. அதாவது ப்ராப்பர் படிக்கக்கூடிய பெரிய பெரிய கண்டென்ட்ஸ் எல்லாம் ஹியூஜ் விஷயம், மேத்ஸ் எல்லாம் போடணும் வைக்கணும்னாக்கா பகல் நேரத்தை பயன்படுத்துங்கள், இரவு நேரத்தை பயன்படுத்தாதீர்கள். ஒத்தே வராது, படிச்சது நிற்காது. ஏனென்றால் கேத்து 4ஆம் இடமும் 10ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் சேரப்போகிறார். செவ்வாயினுடைய மாற்றம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா கொடுக்கும். எதுக்கு? பிசினஸ்க்கு. அதே போல உறவுகள் பேணுவதற்கு, கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் ஏற்படுத்துவது, ஒரு கம்பெனியோட காம்படிஷன்ல நம்ம அவங்களுக்கு சமமாக வருவது, எல்லா போட்டியிலும் ஜெயிப்பது, இப்படியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரத்தை அள்ளி தந்து வளர்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது. லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்டாக் இருப்பது, ஷேர் மார்க்கெட்டை ஷேர் பண்றது, இந்த மாதிரியான அல்லது வட்டி தொழிலுக்கு விடுவது, வட்டி தொழிலில் விடுபவர், அதாவது ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும். சனியினுடைய அமைப்பினால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை, ஸ்டடியாக போகும். ஷேர் மார்க்கெட் பண்ணுகின்றவர்கள் உங்களுக்கு சுருணாகரோஷண பைரவருடைய மந்திரம் யூடியூப்ல போட்டு பாருங்க, அதை படித்து பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மகத்தான வளர்ச்சி இருக்கிறது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, அப்படியே குழப்பமா இருந்தது. ஆனா நிறைய விஷயங்கள் கடந்த வாரம் நடந்தது. அதாவது நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்தது. ஆனா சில எதிர்பார்த்த விஷயங்கள்ல சங்கடங்கள், ஒரு மாதிரியான ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் அது இந்த வாரத்துல இருந்து மாறப்போகிறது. இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும், ஒரு கௌரவம் உயரும், உங்களுடைய நன்மதிப்பு கூடும். உங்களுடைய ஆஃபீஸ்லையும் சரி, உங்களுடைய வீட்லையும் சரி, நண்பர்களுக்கு நடுவிலும் சரி, காதல் விவகாரங்களில் நல்ல ஒரு விஷயங்கள் ஒரு வரவும், பெண் மாப்பிள்ளை பார்க்கறதுல உடனடியாக வரன் அமைவதும், 2வது திருமணம் உடனடியாக அமைவதும், குழந்தை வரம் மிதுன ராசிக்காரர்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி அப்படின்னாக்கா, திருமணமாய் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் குழந்தையே இல்லை அப்படின்னாக்கா, இந்த வாரம் ஒரு சூரியனார் கோயிலுக்கு போங்க. ஒரு சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு சூரியனுக்கு உச்சிக்கால பூஜைக்கு கொடுத்துட்டு அந்த பூஜையை அட்டன் பண்ணிட்டு, ஓம் ஹ்ரீம் கிருஹணி சூர்யாதித்யோம், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓம் ஹ்ரீம் கிரு GRU கிரு GHRUன்னு போலாம், கிருணி சூர்யாதித்யோம், கிருணி சூர்யாதித்யோம், இதை சொல்லிட்டு வாங்க, டக்குன்னு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி தந்தை இல்லாதவர்கள், இந்த மிதுன ராசிகள் தந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தந்தை விவகாரங்களில் சங்கடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. அந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது போது மிதுன ராசிக்காரர்கள் அதற்காக சூரியனுடைய வழிபாடும் தாராளமாக பண்ணலாம். பிறகு பிசினஸ்ல இருப்பவர்கள் ரொம்ப அலட்டிக்காம இருங்க, பாக்கியமான வாரம். அதுவா நம்ம இப்போ கொக்கு மாதிரி நீங்க இருக்கும் மிதுன ராசி என்பவர்கள். உங்க வாய்ப்புக்கு தேடி போனீங்கன்னா மதிப்பு போயிடும்.
அதனால நீங்க அமைதியாக காத்து கொண்டிருங்கள். வாய்ப்புகள் கண்டிப்பாக வருகிறது இந்த வாரம். அதாவது முதல் 3 நாட்கள், அதாவது திங்கள் செவ்வாய் விட்ட ஞாயிற்றுக்கிழமை கூட ஓகே, திங்கள் செவ்வாய் சந்திரன் உச்சமாக 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்தாலும் கண்டிப்பாக புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு ஜெம்மன் இருக்கு. வாரத்தினுடைய முதல் 3 நாட்கள் சுமாராக இருக்கும். அடுத்த 4 நாட்களுமே உங்களுக்கு எல்லா விதத்திலுமே அமைப்பாக இருக்கும். கௌரவமும் உயரும், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலே உயரும். அதுவும் கதாசிரியர்கள், படைப்பாளிகள், நடிக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் புகழ் ஓங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கும் கூட புகழ் ஓங்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லபடியாக உங்களுக்கு குழந்தையினுடைய வரமும் அதே போன்று வரவு, அதாவது திருமண உறவனுடைய வரவும் அமையும். வெளிநாடு பிரயாணங்கள் அல்லது நீண்ட பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல அமையும். வேற்று மொழிகளில் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை கொண்ட இந்த வாரமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாக்கியமான வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சகோதர உறவுகளில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக ஈடுபடணும். நட்புங்கிற உறவில் ஒரு நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது வரும்போது நீங்க சும்மா அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்துருங்க. ஏனென்றால் அது பொய்யான வதந்தி. உங்களுடைய நட்பு உங்களை கெடுக்க நினைக்காது. ஆனால் உங்களுடைய காதல் உறவுகளில் பிரச்சனை இருக்கிறது. காதல் உறவுகள் அமைந்தாலும் நம்ம பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பெருசா செவி சாய்க்காம இருந்தாலே போரும். அந்த பிரச்சனை அமைதியாக சரி. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வெகுவாக குறைந்து சுமூகத்தை அடைவார்கள். பெண் குழந்தையினுடைய விஷயத்துல சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதுவும் தந்தைகளுக்கும் பெண்களுக்கும். மிதுன ராசியினுடைய தந்தைமார்கள் பெண் குழந்தைகளுக்கு நடுவில் ஒரு காதல் விவகாரங்களுமோ இந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள் இருக்கலாம். அல்லது வெளியூர் பிரயாணங்கள்ல நீங்கள் அவர்களுக்காக போய் கொஞ்சம் வேலைகள் செய்து வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது. அதனால நல்ல அப்பா அப்படின்னு சொல்லி பேரெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேசாம இருந்தாலே கிடைத்துவிடும். அதனால இந்த வாரம் கொக்கு போன்று காத்திருங்கள் மிதுனராசி அன்பர்களே. அனைத்து வாய்ப்புகளும் வரும். நீங்க லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். முக்கியமாக உக்கிரமான பெண் தெய்வங்கள், அது வாராகியாக இருக்கலாம், பிரத்யங்கராவாக இருக்கலாம், அல்லது காளியம்மனாக இருக்கலாம், துர்கையாக இருக்கலாம், காவல் தெய்வங்கள் பேச்சாயி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வங்களாகவும் இருக்கலாம். அது ரொம்ப பலனை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பாக்கியமான வாரம். மிதுன ராசியினுடைய மாணவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சோம்பலாக நீங்கள் இருந்தாலும் கூட, நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், இருந்தாலும் மாணவ செல்வங்கள் பப்ளிக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் பெருமாளை கும்பிடுங்கள். உங்களுடைய லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் இப்ப வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு அப்படி அசால்ட்டா பண்ணிடுவோமே, ஒரு அஜாக்கிரதை இருக்கும். அதெல்லாம் பண்ணிடலாம் பாஸ், சமாளிச்சிருவோம் பாஸ். நோ பாஸ், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்பனே நம்ம அதாவது திருவள்ளுவர் அதை மடியின்மை அப்படின்னு சொல்றாரு. வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு ஒரு மிதப்புல வெற்றியை இழந்துடுறது கடைசி நேரத்துல. அந்த கடைசி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அப்படியே என்ன ஒரு ஜாக்கிரதையா ஒரு அம்பு குறிக்கோள்ல எப்படி தப்பாதோ அப்படி அந்த அம்பு மாதிரி இருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அதனால பெருமாள், அதுலேயும் கூட ஹயக்ரீவருடைய வழிபாடு, லக்ஷ்மி நாராயணர், உக்ர லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய வழிபாடும் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மை கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரியான சங்கரமாக எமோஷன்லாம் ஏதாவது பிரச்சனை போயிட்டே இருக்கா, பைரவரை போய் பார்த்துட்டு வாங்க. மிதுன ராசி இருப்பவர்கள் நல்லபடியான ஒரு அமைப்பு இருக்காது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசியினருக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதாவது ஸ்டைஃபண்ட் உதவித்தொகைக்கான ஒரு ஜாப் கிடைக்கும். புதிய ஜாபுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் திடீர்னு லாபம், திடீர்னு சங்கடமான செய்திகள், திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸினுடைய வரவு, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வேலையெல்லாம் டக் 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 டக்குன்னு முடிஞ்சிடும், திடீர்னு பார்த்தா முடிஞ்ச வேலைகள் யூஸ்லெஸ்ஸே அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாம் மாதிரி புரியும். ஒரு மாதிரி ஐயோ என்னடா முதலுக்கே மோசமா அப்படிங்கிற மாதிரி. எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த வாரம் எல்லாம் ஜிக்ஸாக், ஆனால் லாபம் மட்டும் கிடைத்து கொண்டே இருக்கும்.
நம்ம வந்து கவனத்தோட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உணவில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப அப்படியே விதவிதமாக சாப்பிட்டு அப்படியே என்னமோ உணவுக்காக தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த ஒதுக்கிட்டாலே இந்த வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து நான் சொல்றது சிலதை ஃபாலோ பண்ணுங்க. சுக்கிர ஹோரை, புத ஹோரை, சூரிய ஹோரை, இந்த மூணையும் நீங்க அவாய்ட் பண்ணியாகணும். சுக்கிர ஹோரை, புத ஹோரை, சூரிய ஹோரை, இந்த மூணுமே நீங்க அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் ஏதாவது காரியம் ஆற்ற வேண்டுமா, சந்திர ஹோரை, குரு ஹோரை, பிறகு ஈவன் செவ்வாய் ஹோரை கூட வந்து தாராளமாக பண்ணலாம். சனி ஹோரையை வந்து படிப்பவர்கள் யூஸ் பண்ணலாம். என்ன சுவாமிஜி ஹோரைகள்னாக்கா நான் நிறைய சொல்லணும், இதெல்லாம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நட்சத்திரத்துக்கு ஏற்ற தேதிகள்லாம் கூட இருக்கிறது. அதையும் நான் எனக்கு சொல்லணும்னு ஆசை. மெல்ல 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 கொண்டு வருவோம். ஏன்னா அதாவது என்னுடைய இந்த ஸ்டைல் வந்து ப்ராக்டிக்கலான ஸ்டைல். சும்மா 4 வார்த்தை சொல்லிட்டு 4 வார்த்தை ஒரு ஒரு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், அப்படி இல்லை. நீ வந்து சயின்டிஃபிக்காக இது வந்து இட்ஸ் அ கேல்குலேஷன். இட் இஸ் அ ப்ராப்பர் கேல்குலேஷன். இந்த சயின்ஸ் இது, அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸ். இது இந்த சயின்ஸை வந்து மெல்ல 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 நான் புரிஞ்சுக்கிறதுக்கே, ஒருத்தரும் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி புரிந்து கொண்டால் நான் சொல்கிற ஒவ்வொரு சூக்மமும் புரியும். சாப்பாடு அளவுடன் தான் இருக்கணும், வளமுடன் இருக்கணும். அதே போல் பேக் பைட்டர்ஸ், உங்களுக்கு பின்னாடி பேசுபவர்கள் நிறைய, என்ன பேச்சு வந்தாலும் கலங்கவே கலங்காதீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு. உங்களுக்கு காதல் விவகாரங்களில் அதாவது யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணினாங்க அப்படின்னாக்கா அதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது, தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். வரன் பார்க்காமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரம் கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரம். அப்புறம் வண்டி வாகனங்கள் வேண்டாம். நீங்கள் நிலமோ ப்ராப்பர்ட்டியோ அதெல்லாம் வாங்கலாம், இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே போல உயர்ந்த கட்டிடங்களில் கடகராசி குழந்தைகள் போய் விளையாடக்கூடாது. அல்லது படி ஏறும்போது வேகமாக தரத்தெரிக்க ஓடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. வண்டியில் வந்து பேக் சீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஜாக்கிரதையாக உட்கார சொல்ல வேண்டும். இல்லைன்னா ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்ந்து வச்சுக்கணும். ஆமாம். அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து நான் மேலே இருந்து டைவ் அடிக்கிறேன், அதாவது சேர் மேலே ஏறி நான் வந்து ஒரு டைவ் அடிக்கிறேன் அல்லது சமர் சால்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அது வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் நம்ம. அப்புறம் பேச்சு விஷயம், எதுவாக பேசினாலும் நம்ம வந்து கரெக்டாக புரிந்து கொண்டார்களான்னு ஒரு தடவை மேக் ஷுவர் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜூனியர் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மிக மிக மிக, அதுவும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிக்கோங்க. அங்கதான் பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இருந்தாலும் நட்புக்கு உங்களுக்கு வந்து நிறைய பலன் உண்டு. நல்ல நட்பு இருக்கிறது, திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் காணாம போகும். காதலில் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. புதிதாக ப்ரப்போசல் வந்தா யோசனை பண்ணி அடுத்த வாரம் சொல்லிடுறேன்னு சொல்லிடுங்க. அடுத்த வாரம் கூட வந்து நான் சொல்ல மாட்டேன், ஓகே சொல்ல மாட்டேன், அதற்கு அடுத்த வாரம் தான் ஓகே கிடைக்கும். மற்றபடி ப்ராப்பர்ட்டி டீலிங்காக தாராளமாக பண்ணலாம். ஃபேமிலி விஷயங்களா, வெளியூர் போகிறோமா, வெளி மாநிலங்கள் போகிறோமா, தாராளமாக போயிட்டு வரலாம். கடன் வாங்குவதற்கு ரொம்ப யோசனை பண்ணி வாங்குங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தவிருங்கள். உங்களுக்கு பிரச்சனை தானாகவே சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். ஜாப் வெளியூர்லேயோ வெளி மாநிலங்களில் கிடைக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய வாரம் இது. வெளிநாட்டு வாழ் கடகராசி என்பர்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும், வரன் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு தகுந்த வீடு தேடிக்கொண்டே இருந்தவர்களுக்கு தகுந்த வீடு கிடைக்கும், ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்யாணமும் டக்குன்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம பிறந்த ஊர்ல இருப்பவர்களுக்கு கல்யாணத்தின் மூலமாக, திருமணத்தின் மூலமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால இந்த வாரம் வந்து என்னதான் ஜிக்ஸாக் இருந்தாலும் நல்ல பலன்களே அதிகமாக இருக்கின்றன. வழிபட வேண்டிய தெய்வம், குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து அது சுமூகமாகத்தான் போகும். சகோதர உறவுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். தாய் தந்தையர் உறவுல, அப்பாவனுடைய உறவுல கொஞ்சம் நம்ம ப்ராப்ளம் இருக்கிறது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களுடைய விஷயம் வந்து சண்டை சச்சரவோ அந்த மாதிரியும் இருக்கலாம். கணவன் முறையில் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருப்பவர்கள் உடனடியாக டைவர்ஸ் பெற்று விடுவார்கள். மாணவ செல்வங்கள் வந்து இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு விஷயம், மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து காலையில படிக்கிறத விட சாயந்தரம் படிங்க. சாயந்தரம் எப்போ
4 மணிலேருந்து 8 மணி வரல 4 to 8 அந்த ஒரு இதை வச்சுக்கோங்க. 4 to 8 படிக்க ஆரம்பிக்கலாம். நல்லபடியாக உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும். ஆனால் தூங்க போகும்போது ஜென்ரலாகவே நான் சொல்றது சீக்கிரம் தூங்குன்னு. ஆனால் நீங்கள் வந்து இரவு தூங்க மாட்டீர்கள். 10-11 மணி வரைக்கும் படிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனாலும் என்னுடைய சஜஷன் 10க்குள்ளே முடிச்சிருங்க. 4 to 10 பெரிய ஒரு அமைப்பு. காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள். உங்களுக்கு +2 10 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் வந்து புதன் வக்கரம் பெற்ற புதனோட போய் சேரப்போகிறார். அதனால நம்ம இந்த ரொட்டீனை விட்டுடக்கூடாது. ஆமாம், உடம்பு சோம்பல் வராமல் பார்த்து கொண்டால் சரி. அப்புறம் பிஸ்னஸ் மேன்களுக்கு ஒரு சஜஷன், நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே சாயந்தரம் சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு அமையட்டும். அப்போ தான் சரி வரும். என்ன சுவாமிகளே அப்படின்னா அப்படித்தான். அதே மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுனா ஈவினிங் டைம்ஸை நல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து ஈவினிங் இப்போ இந்த தடவை ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, பிள்ளையாருடைய வழிபாடு, அது உங்களுக்கு திருமணம் ஆகலையா, திருமண விஷயத்துல இஷ்யூவா, அல்லது ஆஃபீஸில் ஏதாவது பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கா, பிள்ளையார் 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 ஓம் கம் கணபதையே நமஹ பண்ணி ஜபம் பண்ணி கொண்டே இருங்கள். உங்களுடைய எதிரிகள் வந்து பகைகள் நிறைய இருக்கிறதா, கவலையே பட வேண்டாம். இந்த வாரம் அத்தனையும் சரி பண்ணிடும். உறவுகள் இருக்கக்கூடிய சிக்கல், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிக்கல், கவர்மெண்ட் கூட இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் கவர்மெண்ட்ல போய் எப்பயும் இப்போ பர்மிஷன் வாங்க போகாதீங்க. பேப்பர் ஏதாவது நிலுவையில் இருந்தால் விட்டுடுங்க, கவலையே விடாமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக விட்டுடுங்க. அப்பாவோட சண்டை போடாதீர்கள். முக்கியமாக ஒய்ஃபோடையும் மாமனாரோடையும் சண்டை போட வேண்டாம். அதே போல அதாவது மைத்துனரிடமும் சண்டை போட வேண்டாம். இவ்வளவுமா சுவாமிஜி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். பிரச்சனை வந்து எதுல இருந்து வருது, எந்த உறவுல இருந்து வருதுன்னு நம்ம கணிச்சிட்டோம்னா போறோம். சகோதர உறவு ஓகே, இருந்த பகை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டமத்து சனியினால என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, கொஞ்சம் லிக்விட் கேஷ் அல்லது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் வேல்யூகள் கொஞ்சம் கீழே இறங்கும். ஆனாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்துல நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வீடு, நல்ல வீடு கிடைக்கும். பிறகு மாடி வீட்டில் வந்து குடியேறக்கூடிய அமைப்பு, மாடி கட்டக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு வந்து லோன் எடுத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய சொந்த சேர்ல நீங்கள் வந்து முன்னாடி அந்த அந்த இதுக்கு முன்னாடி ஒரு லக்ஷ்மி நாராயணரோ அல்லது லக்ஷ்மி நரசிம்மருடைய ஃபோட்டோ வைத்துக் கொள்ளுங்கள். சூரிய நாராயணனுடைய ஃபோட்டோவும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லா பெண்டிங் ஃபைல்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இது புதிதாக வேலை செய்பவர்களுக்கும் இது உண்டு. டெய்லி எழுந்த உடனே சூரியனை பாருங்க, சூரியனை பாருங்க. கணபதியை, அதாவது ஓம் கம் கணபதியை நம்ம சொல்லிட்டு எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்ச உடனே காலையில் வந்து சூரியனை பார்த்துருங்க. காலையில் சூரியனை பார்த்து ஜஸ்ட் காயத்ரி சொல்லலாம். ஓம் புஹர் புவஸ்வஹ தத்சவித்ருவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தேமஹதி யோன பிரச்சோதயா, அது சொல்லலாம் இல்லையா. ஓம் ஹ்ரீம் கிருஹணி சூரிய ஆதித்யம். இந்த வாரம் வந்து மல்டிபிள் டாஸ்கை வந்து நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து பண்ணுங்க. உங்களுடைய ஆசனம் உங்களுடைய சேர், அல்லது நீங்கள் வந்து ரவுண்ட் அடிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரெப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க. அந்த ஒரு இடம்ங்கிறது அந்த ரொட்டீனா ஃபர்ஸ்ட் டு, அதாவது ஞாயிறு டு சனி வரைக்கும் அந்த ஒரு இடத்துல போய் உட்காருங்க. கொஞ்சம் மெடிடேட்டிவ் மாதிரி, அதாவது தியானத்தோடு எல்லாமே கொஞ்சம் பண்ணீங்கன்னாக்கா மார்னிங் டைம்ல உட்கார்ந்து ஒரு ரிஷி மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படியே வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி ஓட்டி பாருங்க. நிறைய மாறுதல்களுக்கு கொண்டு வருவீர்கள். குழந்தை வரத்திற்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. இவர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறந்தால் அது சிவன் கோயிலில் கண்டிப்பாக பால் அபிஷேகமும் சூரியனாருக்கு அர்ச்சனையும் பண்ண வேண்டியது கட்டாயம். பிறகு ராகு கேத்துனுடைய தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு. இந்த வாரம் உங்களுக்கு பெஸ்ட் வாரம். ஸ்ரீகாளஹஸ்திக்கு போறதோ, அல்லது ராகு திருநாகேஸ்வரம் போறதோ, அல்லது வந்து திருப்பாம்பரம் போறதோ, அல்லது ராமேஸ்வரம் போறதோ, திஸ் வீக் இஸ் த பெஸ்ட் வீக். நீங்க போயிட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பரிகார காரியங்கள் பண்றதுக்கு ரொம்ப உகந்த வாரம் உங்களுக்கு, பரிகார காரியங்கள். அதனால உக்ரமான தெய்வங்கள்லாம் இருக்குது இல்லையா, தாந்திரிகமான தெய்வங்கள், தசமகா வித்யாவை வந்து நீங்க வந்து வழிபடலாம். அதுல பத்ரகாளி, தாரா, சின்னமஸ்தா, பைரவி, பகலாமுகி, இந்த மாதிரியான தெய்வங்களுடைய வழிபாடு தாராளமா பண்ணலாம். ஆனால் அத்தனைக்கும் பொது கணபதி. அவர் தாந்திரிகத்திலே இருக்கிறார், வைதிகத்திலையும் இருக்கிறார், ஆகமத்திலே இருக்கிறார். அப்படிங்கும்போது கணபதியினுடைய வழிபாடு, அதுவும் கணேசனுடைய மூல மந்திரம் இருக்கிறது இல்லையா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இதை சொல்ல தெரிஞ்சதுன்னா நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல லாபம் வரும்.
சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆக்டிவாக பல விஷயங்களை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதை த்ராஷ், அதாவது நொறுக்கி தள்ளி விடுவீர்கள். ஒரே ஒரு விஷயம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், உங்களுடைய மனசுல ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏக்கமானது கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ப்ராக்ரஸ் இல்லைன்னு இல்லை, வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு உங்களை மதிக்கலைங்கிற அந்த ஒரு ஏக்கம் அது கொஞ்சம் ஒரு மாதிரியான வாட்டும். அப்பா பெரிய வயசாக இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணமாகி உங்களுக்கு பையன்லாம் வளர்ந்துருந்தாலும் கூட அப்பா விஷயத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாக தோன்றும். அதை நாம் ஒதுக்கிவிட்டு முன்னேற வேண்டும். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். பட் நட்புங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு ப்ரோ ஆக்டிவாக ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலோட நீங்கள் பண்ணலாம். எல்லா ஒர்க்கும் பண்ணி சாதிப்பீர்கள். எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கேத்து பிள்ளையாருடைய அனுகிரகம் வேணும். உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. +2 +10th மாணவர் பப்ளிக் எக்ஸாம் தான் இப்போ மெயினாக. உங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மார்னிங் எவ்ரிடே கணபதி சூரியனுடைய வழிபாட்டை மறக்காதீர்கள். அதே மாதிரி என்ன மீட்டிங்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ற பெரிய பொறுப்புகள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதிலெல்லாம் நல்ல விஷயங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த நல்ல விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக நம்ம கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படாது. அதனால் நல்ல பலன்களே இருக்கிறது. வழிபாடு உபாசனை உங்களுக்கு நிறைய விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இந்த இதில் சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா சிவன் கோயிலில் அபிஷேகத்துக்கு கொடுங்க. அபிஷேகம் கொடுத்துட்டு சிறு பாலகனுக்கு, இந்த பிரம்மச்சாரி வேதம் படிக்கக்கூடிய பாலகனாக இருக்கலாம், அல்லது நார்மலாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம், எழுத்து அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுங்கள். இந்த வாரம் இவர்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா இந்த குழந்தை பெரிய பதவி, பட்டம், போலீஸ், இந்த மாதிரியான IPS IAS இந்த மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுவான். அதாவது அசைக்க முடியாத சக்தி வலிமையோட திகழக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு நிறைய வெளிநாடு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், கொஞ்சம் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள், அதன் பிறகு உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம். பர்சனல் டேலண்ட்டு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் நான் இந்த கோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு, பிசினஸ்லாம் கூட நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை தேடி கண்டுபிடிங்கள். புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கக்கூடியவர்கள், புதிய நட்புகள் கூடக்கூடிய வாரம். கொஞ்சம் டிராவல்லையே அதிக நாட்கள் போகக்கூடிய வாரம். கொஞ்சம் வெளியூர்ல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு யாருக்குடைய ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், அந்த மாதிரியான சில சங்கடங்கள். காதல் விவகாரங்களிலும் சங்கடங்கள். அதனால ப்ரப்போஸ் பண்ணணுமா, இந்த வாரம் வேண்டாம். வரன்ல பிரச்சனை கிடையாது, வரன் பார்க்கறது அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு திருமண உறவுகளில் கொஞ்சம் ஒரு புரிந்து கொள்ளாமை அப்படிங்கிற ஒரு இருக்கும். நட்புலையும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுடைய வேலையை பாதிக்காது, உங்களுடைய வாய்ப்புகளை பாதிக்காது, உங்களுடைய வரவுகளையும் பாதிக்காது. கண்டிப்பாக சந்திரன் ஆக்சுவலி சொல்ல போனா இந்த லாபாதிபதி இல்லையா, அவர் முதல்ல 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம். அரசாங்க கவர்மெண்ட் நிமித்தமாக, தந்தை நிமித்தமாக, பிறகு மெட்டல்ல காப்பர் நிமித்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிறு ஆஃப்டர்நூன்ல இருந்து மதியத்திலிருந்து திங்கள் மதியம் வரைக்கும் சந்திராஷ்டம். ஸோ ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய சந்திரனுடைய அமைப்பே தான். உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். பிறகு நில விஷயங்கள், அதாவது உயிர் காரகத்தில் சகோதர விஷயங்கள், ஜடக்காரகத்திலேருந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதோ அல்லது அன்னைக்கு போய் பார்க்குறதோ வைக்கிறதோ இல்லாமல் இருந்தால் சரி. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னைக்கு திங்கட்கிழமை சாயந்தரத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு. காமனாக சொல்லிடுறேன், 2 ராசி துலாம்னு இருக்கு இல்லையா. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல வெளியூர் பிரயாணம் பண்ணக்கூடாது, இது 1. 2வது 2 வீலர் நம்மளையே ஓட்டிக்கிட்டு போகக்கூடாது. 2.
மூன்றாவது, அவர்கள் எங்கேயாவது போய் ஒரு மாடியிலிருந்து, அதாவது ஒரு இந்த தொங்குறது, தூண்லெல்லாம் தொங்குறது, பஸ்ஸில் வந்து ஃபுட்போர்டு அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சாகசங்கள்லாம் ஒரு மீறின சாகசங்கள் பண்ணாமல் இருந்தாலே போகும். அதே போல் இவர்கள்கிட்ட வந்து கடன் வந்து வாங்குறதோ கடன் கொடுப்பதோ இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். அது மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா போகிறோம். காதல் விவகாரங்களையும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருப்பது நல்லது. உறவுகளில் வந்து அப்பாவனுடைய விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அப்பா நிமித்தமாக டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அரசியலில் இருப்பவர்கள் தன்னுடைய கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போகக்கூடிய ஒரு தாட் வரும். அது ஒரு வாரம் கழித்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து கொள்ளலாம். குழந்தை வரத்திற்காக முயற்சிக்கலாம்னாக்கா தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த 6ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது வந்து நல்ல பணியாட்களை அமைக்கும், நல்ல வாய்ப்புகளை பெருக்கும். நல்ல வாய்ப்புகளுடன் கூடிய இந்த வாரம் பயன்படுத்துங்க. கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், கவலையே படாதீர்கள். முதல் நாள் பிளான் பண்ணிக்கோங்க எல்லாமே. த்ரூ அவுட் டே மதியம் தூங்காதீர்கள். அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம். நட்புகளில் கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் கரிசனம் தேவை. குடும்பத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். ஆமாம், வெளியூரில் இருந்தோம்னாக்கா ஒரு வீடியோ காலில் குழந்தைகள்கிட்ட எல்லாம் பேசிடுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து பகலில் தூங்கவே தூங்காதீர்கள். இரவு போய் நல்லா தூங்கிடுங்க. நீங்கள் வந்து 6 மணிக்கு தூங்கினாலும் கவலை கிடையாது. அதே மாதிரி காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சாலும் கவலை கிடையாது. பகலில் தூங்காது. என்ன சுவாமிஜி காலையில் 8 மணிக்கு சும்மா பேச்சுக்கு சொன்னேன். 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது யாருமே. காலையில் சூரியன் உதிச்சு எடுத்தா தூங்கக்கூடாது. அப்போதான் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். சரி, கன்னிராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். படிக்கக்கூடிய மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் பர்சியூ பண்ணுமா, தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா. இந்த மந்திரம். பிஸ்னஸில் நான் வந்து சாதிக்க வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய மந்திரம். ஓம் ஐம் மகாலட்சுமியே நமஹா. இல்லையா ஸ்ரீம், அந்த ஒரு மந்திரமே போதும். ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம். வேலை கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கணும்னா தாராளமாக இந்த வாரம் வந்து வேலை கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய மூளை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக உருவாக இருக்கும். அதே போல் உங்களுடைய மூளையை வைத்துக்கொண்டு உங்களுடைய நாலேஜ் மட்டும் மூலதனமாக வைத்துக்கொண்டு கன்சல்டன்சி ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த வாரம் நல்ல ஒரு அமைப்பு. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து லட்சுமிகரமான வாரம். ஆனால் குழந்தைகளுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். சங்கடங்கள் நிறைய வந்துடும். அப்புறம் குழந்தை பிறந்தது அப்படின்னா சூரியனுடைய அதாவது அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். அந்த குழந்தை பிறந்தான் அப்படின்னாக்கா அடங்காத ஒரு இயல்பு இருக்கும். யாருக்குமே அடங்க மாட்டான். தான் சொல்றது தான் முயலுக்கு 3 கால் அப்படி நிற்பான். ஆனால் நிறைய சாதிப்பான், பணம் நிறைய சம்பாதிப்பான். வாழ்க்கையில நிறைய ஒரு மேதாவி அப்படிங்கிற பேர் எடுக்கிறது, பெரிய கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி நிறைய ரெக்கார்டு பிரேக் பண்றது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கும். எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து முருகனுடைய அருள் வேணும். நான் சொன்னேன் ஓம் சரவண பவாய நமஹா சொல்லலாம், அல்லது ஓம் வஜத் பவய சொல்லலாம். அது ரொம்ப 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 உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஓரளவு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் மெத்தனம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து ஈகோ இருக்கக்கூடாது, நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ மென்ட். ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த வாரம் வந்து உங்களுடைய சப்ஜெக்டில் ஒரு சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், அல்லது சோசியல் சயின்ஸ் சோசியல் அல்லது பயோ, இந்த மெடிக்கலுக்கு படிக்கக்கூடியவர்கள் இதில் என்னக்கா ஒரு தடவைக்கு 2 தடவை மேக் ஷூர் பண்ணிட்டு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணினா தாராளமாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் யூபிஎஸ்சி எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல, அதாவது நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு படிக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய சான்ஸ் உண்டு. காதல் வந்து நிறைவேறும். வேறு மதத்தினர்கள் வந்து காதல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சில சங்கடங்கள் வந்தாலும் அது உயர்ந்த வகையில் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் வந்து ஒரே பக்கத்தில் மிக மிக கிட்ட இருக்கிறதுனாலையும், ராகுவும் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் துலா ராசிக்காரர்கள் அரசாங்க நிமித்தமான விஷயங்களில்
தான் வந்து நேராக போகாமல் தன்னுடைய லாயரையோ அல்லது தன்னுடைய உதவியாளரையோ தன்னுடைய குடும்பத்தினரையோ போனால் அந்த காரியம் சித்தியாகும். துளாராசி அன்பர்களை, நீங்க வந்து உங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் அமைக்கிறது பகல்ல உச்சி காலத்துல வேண்டாம், சூரியன் பிரகாசமாக இருக்கும்போது வேண்டாம். ஈவினிங் டைம்ல சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு 10 மணி வரைக்கும் நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பலமாக இருக்கிறது. உங்களுடைய சனி வந்து எப்பவுமே சனி வந்து சாயங்காலம் ரொம்ப பலமாக இருக்கிறது. அந்த சனி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுப்பார். அதனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாமே எல்லாத்தையும் அடிச்சு எல்லாம் காலி பண்ணிடுவார். துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து சரியான வாரம், லட்சுமிகரமான வாரம். சில விஷயங்கள்ல கொஞ்சம் டிராபேக் இருந்தாலும், அப்பா விஷயங்கள கொஞ்சம் திட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது பெற்றோர்கள் விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவது, பெற்றோர்களாகிய துளாராசிக்காரர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவது, இந்த மாதிரியாக இருந்தாலும் மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே பாசிட்டிவ். அதுலேயும் போட்டி இருந்தாலே நீங்கள் தான் வெற்றி. அதனால 6ஆம் இடத்துல உங்களுக்கு சனி வந்து ஜம்முன்னு இருக்கிறார். உங்களுடைய 5ஆம் இடம் வந்து உங்களுடைய லக்னாதிபதியும் பிறகு வந்து புதனுடைய ஒரு அமைப்புடன் கூடி இருக்கிறது. புதன் வந்து பாக்யாதிபதி. ஸோ இது வந்து என்னன்னா, லக்னாதிபதியும் 9க்கு உண்டான கோணாதிபதியும் அவர் தான் 12க்கு உண்டானவர். அதனால உங்களுக்கு வெளியூர்ல இருந்தும் வந்து வருமானங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், பிசினஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள்ல வந்து புதிய வாய்ப்புகள், நஷ்டங்களில் போய்கொண்டிருந்தவர்களுக்கும் லாபம் ஏற்படுவது, பார்ட்னர்ஷிப் கை கூடுவது, சிக்கல்கள் இருந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்த உங்களுடைய ஜூனியரோ சீனியரோ வேற இடத்துக்கு மாற்றம் அடைவது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. நட்புகள்லயும் நிறைய விஷயங்கள் மலரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு உடனடியாக வந்து ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பாட்டு, நாட்டியம் அல்லது இதுல காம்படிஷன்ல ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்கள் வெற்றி அனாயாசமாக வரும். ஹெல்த் விஷயத்துல இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணினாலே போதும். வயிற்று உபாதைகள் அதுதான் மெயினாக இருக்கும், அல்லது ஸ்கின் டிசீஸ் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் வந்து ப்ராப்பரான ரெமெடி என்ன தெரியுமா? நல்ல ஆகாரம், ஹெல்த்தியான ஆகாரத்தை மட்டும் சாப்பிடணும். அதுவும் மாணவர்கள் வயிற்றை கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் உங்களுக்கு. பப்ளிக் எக்ஸாம் எழுதுபவர்கள், பிஹெச்டி பண்ணுபவர்களுக்குமே வந்து நீங்கள் வெளியூர் வெளிமாநிலங்கள்லாம் போய் அந்த தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை போகும்போது கண்டதை சாப்பிடக்கூடாது. உக்கிரமான, அதாவது உஷ்ணமான பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஆச்சாரியர்களிடத்துல நல்ல ஒரு பேரும். பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நியூ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணலாம், லேண்டு டீல் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணலாம். முக்கியமாக ஷேர் செய்பவர்களுக்கு ஆக்சுவலி சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு நல்லது. ஷேர் செய்பவர்களுக்கு என்ன சுவாமிகளை எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னாக்கா, ஆக்சுவலி உங்களுடைய 10க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது 11க்கு உண்டானவனாகி உச்சமாகி விடுகிறார். அதனால துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய, அதாவது வந்து உங்களுக்கு 24ஆம் தேதி வந்து சுவாதி நட்சத்திரம் சாயந்தரத்துல இருந்து 25 மதியம் வரைக்கும் இருக்கிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல தாராளமா உங்களுக்கு வந்து நீங்க விரும்ப வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம். பிறகு விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 25 மதியத்திலிருந்து 26 மதியம் வரைக்கும் இருக்கிறது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா ரொம்ப சிம்பிள். அப்பாவுடைய தொழில் பார்ப்பவர்கள் முடிவெடுக்காமல் இருப்பது, அப்பாவுடைய சொத்துக்கள் விஷயத்திலே அமைதியாக இருப்பது, சகோதரனுடைய விஷயத்துல சொத்துக்களோ அல்லது பணமோ விஷயத்துல பேசாம இருப்பது, அவ்வளவுதான். துளாராசிக்காரர்கள் மற்றபடி இது நல்ல ஒரு பாக்கியமான வாரமாகத்தான் இருக்கிறது. மேக்சிமம் எல்லாருமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். குழந்தை முயற்சி பண்ணுபவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணிக்கலாம். வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, அதிலும் கூட உக்கிரமான வடிவில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நல்லபடியாக வாய்ப்பை கொடுக்கும், வளர்ச்சியும் கொடுக்கும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து சொந்த ஊர்லேயே வளர்ச்சிகள் நிறைய கிடைக்கும் இந்த வாரம். சொந்த ஊர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் அமைப்பதற்கு, ஒரு வரன் அமையிறது, காதல் மலருவது, படிப்புக்கும் கூட வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து உங்களுடைய சொந்த ஊர்லேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் வந்து சொந்த ஊர்லேயும் சரி, இருப்பிடத்திலையும் சரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப தீர்க்கமாக இருங்கள். நீங்க என்ன அப்படின்னா, நான் அரசியல் பேச மாட்டேன், அவ்வளவுதான். விருச்சிக ராசி என்பவர்கள் அரசியல் வேண்டாம், தூக்கி போட்டுடுங்க. மாணவர்களாக இருந்து அரசியல் முக்கியமாக வேண்டாம், அது என்னோட கொலாப்ஸ் பண்ணிடும். மாணவனாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஒர்க் பண்ணணும், நல்லா சாதிக்கணும், பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிறவர்களுக்கு
ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் அரசியல் பேச வேண்டாம். ஒன்று. இரண்டாவது, என்ன பண்ணணும் அப்படின்னா, தினந்தோறும் முருகனுடைய வழிபாடு, ஓம் வச்சத் பகுவே நமஹா, ஓம் வச்சத் பகுவே நமஹா, ஓம் வச்சத் பகுவே நமஹா சொல்லிக்கிட்டே இருங்க. என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். வீடு கிடைக்கும். சொந்த வீடே இல்லை, ஒரு பைசா கூட இல்லை. ஏதோ அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அது கூட என்னது வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா போயிடுது அப்படின்னாக்கா, இருந்தாலும் கனவு காணுங்கள். இந்த ஓம் பச்சத் பகுவே நமக சொல்லுங்க. சொந்த வீடு அமையக்கூடிய, அதற்குன்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைக்க ஒரு யோகம் இருக்கும். குழந்தை வரத்திற்கு கொஞ்சம் தாமதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால குழந்தை வரத்துக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. திருமண உறவோ உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு. வரன் தேடி வரும். பெண் குழந்தைகளுக்கு வரன் தேடி வரும். அமைதியாக இருங்க. மகாலட்சுமி மட்டும் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடன் நீங்கும், நட்பு பெருகும், பகை நீங்கும், லாபம் பெருகும், புதிய வாய்ப்புகள் கைகூடும். முக்கியமாக விநாயகருடைய இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். அண்ணன் தம்பிகள் இருவரும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுப்பார்கள். இந்த வாரம் இரவுகளில் நிறைய மொபைல் பார்க்கறது, மூவி பார்க்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஹெல்த் நல்லபடியாக வரும். ஹெல்த் விஷயத்தில் ஆக்சுவலி சொல்ல போனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வாக்கிங் போகிறது, ஒரு ரொட்டீனான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நல்லபடியாக வந்துடும். அவர்களுக்குமே யூரினேஷன் ப்ராப்ளம் அல்லது கால்களில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். தாத்தா பாட்டியினுடைய உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அவர்களுக்கு உடல்நலம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நம்ம எங்கேயோ வெளியில் இருக்கும்போது அவர்களுக்கு உடல்நலம் இல்லைன்னா போய் பார்த்து விட்டு பாருங்கள். பிற்காலத்தில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம் அவர்களை. ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. நம்ம நல்ல நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, திங்கள், செவ்வாய், புதன், இந்த 3 நாட்களும் சரியான நாட்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை விட்டுடுவோம். திங்கள், செவ்வாய், புதன் எல்லா விஷயங்களுக்கும், அது வரன் தேடுறதோ, ஜாப் தேடுறதோ, பிசினஸ்க்கு உண்டான கான்ட்ராக்ட் பண்றதோ, அல்லது வீடு மாறுவதோ, ஜாப் மாறுவது. நீங்க ஜாப் மாறணும்னாக்கா இந்த வாரம் தாராளமா பண்ணிக்கலாம். ஆனால் அரசியலில் இருப்பவர்களோ, அரசாங்கத்தில் இருப்பவர்களோ ஜாப் மாறுவதற்கு இது ஏற்ற டைம் இல்லை. மற்றபடி எல்லாருமே மாறிக்கலாம். அப்புறம் மெயினா தனக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் தன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால பிரச்சனைகள்லாம் வரும். புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, இறைவனுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு நீங்க பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதனால இந்த வாரம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு டோன்ட் கேர், புரியுது இல்லையா? டோன்ட் கேர் பார்ட்டியா இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள். குழந்தைகளுடன் சண்டை போட வேண்டாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் செலவோட விடட்டும், சங்கடங்கள் வேண்டாம். 26 வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. குழந்தைகளோட சங்கடங்கள், அதுதான், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம குழந்தைங்களோடையும் அதே போல தன்னுடைய மாணவர்கள், அவர்களையும் குழந்தையா தானே பார்க்கணும். அதே மாதிரி மகன் மாதிரி அப்படின்னு சொல்லுகிற யாராவது இருந்தாலும் அவர்களோட திட்டுறதோ கண்டிக்கிறதோ வேண்டாம். ஒரு நாள் விட்டுடுங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய வக்கரத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கும். என்ன விஷயத்துல பாதிக்கும் அப்படின்னா, புதிதாக கரியரை நான் தேர்ந்தெடுக்கணும் அல்லது வேற பிசினஸ் புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல முடிவெடுக்கிறது இந்த நாள் தவிர்க்கப்பட வேண்டியது. மற்றபடி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அமைதியாக இருங்க. எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும், அதை பயன்படுத்துங்கள். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, முயற்சி முயற்சி முயற்சி, உட்காராதீங்க. எல்லா ஃபீல்டுலையும் முயற்சி பண்ணுங்க. எல்லா பக்கமும் முயற்சி பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் எதுவும் பண்ணாம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு, எல்லாமே ஒரு ஆக்டிவா நான் இனிஷியேட் பண்ணக்கூடிய வாரம் எல்லாமே வெற்றி அடையும் இந்த வாரம் தனுர் ராசிக்காரர்களுக்கு. அது ஏன் அப்படின்னா, அதாவது செவ்வாய், சூரியன், ராகு இவர்கள் அத்தனை பேருமே, அதே மாதிரி சுக்கிரனுமே உங்களுக்கு இனிமே தானே, 6க்கு உண்டானவன் தானே. அப்புறம் புதன் லக்னாதிபதி, இவர்கள் அத்தனை பேருமே 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் பராக்கிரமமான ஸ்தானம். அங்கு உக்ர கிரகங்கள் வலிமை பெறுகின்றன. அதனால முயற்சி முயற்சி முயற்சி, எல்லாத்துலயுமே முயற்சி. உங்களுக்கு பிசினஸ் அமையணுமா, வேலை வாங்கணுமா, வரன் கிடைக்கணுமா, குழந்தை வரமானுமா, அல்லது எனக்கு என்னுடைய படைப்பு ஆற்றல் பெருகணுமா, எல்லாத்திற்கும் வெளியூர் போகணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, முயற்சி மட்டும் எடுங்க.
அதுவே உங்களுடைய பலன். உங்களால முயற்சி எடுக்க முடிஞ்சாலே அதுல பலன் ஆரம்பிச்சிடும். முயற்சி எடுக்க எடுக்க பலன் வரும். அதுதான் தனுராசி அன்பர்களுக்கு. தனுராசி அன்பர்கள் மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய அல்லது சிவனுடைய மந்திரமே போதும். ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹ, சிம்பிள் மந்திரம். அல்லது ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா, அது இல்லையா ஓம் ஹ்ரீம் நம சிவாய, அதை சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப அற்புதமா இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடையும். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு குயிக்காக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. அவர்கள் என்ன பண்ண வேண்டும்னாக்கா, இந்த வாரம் முழுவதுமே சாயங்காலம் கோயிலுக்கு போயிடணும். ஒரு நாள் அம்பாள் கோயிலுக்கு போங்க, அடுத்த நாள் மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கே டெய்லியுமே போயிட்டு வாங்க. டக்குன்னு பாருங்க, இந்த வாரம் முடிவில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. பிரேயர் வடிவமா உழைப்பு ரீதியாக அமைதியா உட்கார வேண்டாம். சொத்துக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல கொஞ்சம் விபரீத ராஜயோகம் இருக்கிறது. திங்கள் செவ்வாய் புதன்ல ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் பகை தீர்க்க வேண்டுமா, உங்களுக்கு பைரவருடைய துணை தேவை. ஓம் பம் பைரவாய நமஹ. கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கெல்லாம் விடாதீங்க. இந்த வாரம் பிடிச்சி, அதாவது நம்ம ஒரு வழி ஆக்கிடுவோம்னு சொல்லி முயற்சி செய்யுங்கள். தகுந்த வெற்றி கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த பலனே வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. எல்லாவற்றையுமே உங்களுடைய முயற்சி தான் டிபெண்டா இருக்கு. அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னாக்க, முயற்சி பண்ணினாலும் கிடைக்காத அமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த தடவை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரி, எதுல நான் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னா, மீடியா துறையில நம்ம ஓவரா பேசக்கூடாது. அது ஒண்ணுதான் ட்ராபேக். ரொம்ப பேசக்கூடாது. அமைதியா இன்டர்வியூல எல்லாம் பட்டும் படாம பதில் சொல்லுங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடாது கேமரா முன்பு. அதே போல டாக்குமெண்டேஷன் விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஆக மொத்தத்தில் தனுராசிக்காரர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். முயற்சி வெற்றிகளை ஈட்டு தரும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கடந்த வாரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமே கொஞ்சம் இரிட்டேஷனா, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு நம்ம சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. வெளியிலலாம் ஆக்டிவா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். நம்மை நாம் சமாளிப்பது பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இந்த வாரத்துல குடும்பத்துல சுமூகம், ஆரோக்கியத்துல ஒரு ரிலாக்ஸேஷன், நல்ல பேர் கிடைக்கிறது, அமைதி ஆயிட்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறது. ஆனால் குடும்பத்துல கொஞ்சம் சலசலப்பு இருக்கிறது, நம்மளை புரிஞ்சுக்கலையோன்னு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு வருமானம் இருக்கிறது, வாய்ப்புகள் கூடி இருக்கிறது, வேலைகள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் கூடக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. பிறகு நீங்க எப்பயோ எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. விளையாட்டு துறையிலையும் பிறகு அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் ஆக்சுவலி சொல்லப்போனா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். யாருக்கு? மகர ராசி. விசித்திரமா இருக்கும். ஏனென்றால் சூரியனும் ராகுவும் மிக அருகில் இருக்க, செவ்வாயும் அவர்களோட சேருகிறார்கள். அப்புறம் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, சுபத்துவம். சுக்கரனுடையும் புதனுடைய இருந்து குருவனுடைய பார்வை கிடைக்கிறது. அதுவும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்த ஆரோக்கிய விஷயத்திலையும் கூட ஸ்கின் டிசீஸ், நர்வ்ஸ் டிசீஸ், தலைவலி, கண்களில் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதற்காக உங்களுடைய ஆதித்ய ஹிருதயம் அந்த பாராயணம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அல்லது சூரியனுடைய உபாசனை. சூரியனுடைய உபாசனை என்னென்ன? டெய்லி காலையில சூரியனை பார்த்து ஓம் ஹ்ரீம் கிரகணி சூரிய ஆதித்யம் அதை சொல்லலாம். பிறகு திருமணம் ஆக வேண்டும் அப்படிங்கிறவர்கள் சாயங்காலம் 6லிருந்து 8க்குள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கறது, அல்லது துளசியை அர்ச்சனை பண்ணி அந்த துளசி அதெல்லாம் ஒரு கிளாஸ்ல போட்டு நேர் கொடுத்து வந்தால் குயிக்காக உங்களுக்கு வரன் அமைந்து விடும். வேலையே கிடைக்கல எனக்கு அப்படிங்கிற மகர ராசி அன்பர்கள், அல்லது தன்னுடைய படைப்பு வெளியே வரவே இல்லை அப்படிங்கிறவர்கள், இந்த பெருமாளினுடைய கோயிலில் கிடைக்கக்கூடிய இந்த தீர்த்தம், பஞ்சபாத்திர தீர்த்தம் உத்தரணியில் கொடுப்பாங்க இல்லையா, அதை டெய்லி சாயங்காலம் போய் நீங்க வாங்கிட்டு வாங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏனென்றால் இந்த வாரம் சுக்கிரனும் புதனும் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார்கள். குருவனுடைய பார்வம் இருக்கிறது. குரு 12க்கு உண்டானவன். அவர் 6க்கு உண்டானவன் மற்றும் 8க்கு உண்டானவன். இவர்களுக்கு எல்லாத்தையுமே பார்வை கிடைக்கிறதுங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு. அதனால நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிடுவாங்க, உங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்கும். கடன் கிடைக்கும், வீட்டு லோன் கிடைக்கும், லோன் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கும். கடன் தீர்க்கப்படும். நீங்க கடன் கொடுத்திருந்தாலும் அவர்கள் கடன் பெறுவார்கள், அதாவது திரும்ப கொடுத்து விடுவார்கள். ஷேர் மார்க்கெட்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல வந்து சில விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது வந்து கம்ப்யூட்டர் நிமித்தமான, டேட்டாஸ் நிமித்தமான அல்லது மீடியா துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். எதுலன்னாக்கா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும், பிறகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும், இன்ஜினியரிங், கட்டடம், சிவில், இந்த மாதிரியான விஷயங்கள், சிமெண்ட், கல், இந்த மாதிரி பிரிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை டீல் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும், தன்னுடைய கௌரவம் உயரும், அமைதி கூடும். அதனால இது வந்து ஒரு அமைதியான நல் வாய்ப்புகளையும் அடைய செய்து சந்தோஷத்தை கூட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு குழந்தை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிறந்தது அப்படின்னாக்கா அந்த அவர்களுடைய இந்த அமைப்பின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வெளிநாடு யோகமும் அதே போன்று நல்ல வருமானமான அமைப்பு, தந்தைக்கே வருமானம் கூடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி குழந்தை பிறந்த உடனே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண வேண்டும். பாலாபிஷேகம் 3 நாளைக்கு பண்ணிட்டு நந்தியினுடைய பூஜைக்கு ஒரு பிரதோஷ பூஜைக்கு ஒரு 3 பிரதோஷ பூஜைக்கு நீங்கள் பரிகாரத்திற்கு கொடுக்க வேண்டும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரத்துல இருந்து நீங்க பாப்புலர் ஆக போகிறீர்கள். எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாப்புலாரிட்டி பெருகும், உங்களுடைய கௌரவம் ஓங்கும், உங்களுடைய பேர் வந்து 8 திக்கும் பெருகும். டிராவல் பண்றதுனாலே உங்களுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும். வெளிநாடுகளில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய வேலை போனாலும் இன்னொரு வேலை கிடைச்சிடும், கிரீன் கார்டும் கிடைக்கும். வெளிநாட்டுல வந்து உங்களுக்கு ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபைடா கிடைக்கும். ஒரு ஜாப் எனக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் உடனடியாக அடுத்த ஜாப் கிடைக்கும். ஆனால் தலைமை பதவியில் இருப்பவர்கள் தலைமை பதவியிலிருந்து ஸ்டெப் டவுன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். தலைமை பதவி வேண்டாம் அப்படின்னு பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை விட பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய அத்தனை உழைப்புகள் போன கடந்த ஒரு 4-5 வாரங்கள் பண்ணின உழைப்புக்கு எல்லாமே பலன் கிடைக்கும். அமைதியாக இருந்தாலே போதும். அமைதியாக இருந்தாலும் போதும். உறவுகளில் வந்து நிறைய மாறுதல்கள் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம கோபங்கள் கொஞ்சம் கூடத்தான் செய்யும். இருந்தாலும் முக்கியமாக முடிவுகள் வந்து இரவு நேரத்தில் எடுக்கக்கூடாது. குடும்ப சம்பந்தப்பட்டதோ, பண சம்பந்தப்பட்டதோ, சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதோ இரவு நேரத்தில் எடுக்க வேண்டாம். அதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். காதல் விவகாரங்களிலும் வந்து அவசரப்படாமல் இருப்பது நல்லது. உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் இல்லாமல் அமைதியா கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ப்ரப்போஸ் வந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு 1 or 2 வீக்ஸ் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ராகுனுடைய அந்த ஒரு அமைப்பும் இருக்கு, அது லக்னமா இருக்கு, செவ்வாய் எல்லாம். அதனால காதல் விவகாரங்களை வந்து என்ன கேட்டா வந்து இந்த வாரம் முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது. குழந்தை விவகாரங்களில் குழந்தை வரம் தாராளமா பண்ணலாம். அதுலேயும் முக்கியமாக செயற்கை முறையில் கருத்தரிப்பு கூடிய அவர்களுக்கு உடனடியே ஒரே ஒரு அட்டம்ப்டிலேயே அவர்களுக்கு குழந்தையானது தங்கிவிடும். பல மொழி வந்து கற்றுக்கொண்டவர்கள், அது வெளிநாட்டில் இருப்பவர்கள், வேற்று மொழி பாஷை பேசி வியாபாரம் நடத்துபவர்கள் அல்லது செமினார்ஸ் நடத்துபவர்கள், கம்பெனியில வந்து எம்டி ஆகவோ சிஐஓ ஆகவோ செக்ரட்டரியாகவோ இருப்பவர்கள், தர்ம ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள் எல்லாருக்குமே இருந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு அந்த ஆசிரமத்தில் இருந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் குறையும். குடும்பத்திலையும் இருந்த பிரச்சனைகள், அந்த சட்ட சிக்கல்னால யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டுருவாங்க, வீட்டுல இருப்பிடத்துல எல்லாமே மாறப்போகுது. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு வாரம் தான். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா ஹனுமனுக்கு நீங்க துளசி மாலை சாத்துங்கள். அப்புறம் பித்ருதோஷ நிவர்த்திக்காக சிவனுடைய கோயிலுக்கு அமாவாசை ஒரு 3 அமாவாசை அன்று நீங்க வந்து வில்வ மாலையை தர வேண்டும். அப்புறம் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து இந்த பித்ருசாபம் நீங்குவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஆனால் இந்த குழந்தை வந்து நாடாளும் பாராளும் மன்னவனாக திகழ்வான். அரசியல்ல பெரிய ஆளா வருவான். அதாவது அன்னபோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருவான். அதாவது அஜாத சத்ருங்கிற மாதிரி ரொம்ப வலிமை வாய்ந்தவனாக இந்த குழந்தை வரக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப கோபம் இருக்கும், கொஞ்சம் அசுர பலம் இருக்கும். ஏன்னா ராகுனுடைய காரணத்தினால இருந்தாலும் சிறு வயதுல சில ஆரோக்கிய கோளாறுகள் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. மற்றவர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வார்த்தாளி, வாராகியினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரம் இந்த நெகட்டிவ் எல்லாம் எடுக்கணும்னாக்கா வாராகி அல்லது காளி, மா காளி, ஓம் பம் பத்ர காளியை நமஹ. அது வந்து ரொம்ப ஒரு அம்பாள். பத்ரகாளிங்கிறது நம்ம சவுத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து தட்சிண காளிம்பாங்க.
அது வேற. பத்ரகாளி மங்களத்தை தருபவள். பத்ரம் அப்படின்னாவே மங்களம்னு அர்த்தம். ஆனா அந்த காளி வந்து அது உக்ரமா கோரமா அப்படி இருக்காது. அந்த அம்மா வரம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு அமைப்பு. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா, உறவுகள்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, 2 பேரும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க. அங்க மஞ்சளை கொடுத்து அல்லது பாலை கொடுத்து அபிஷேகத்துக்கு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இது வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு. இத்தனை வாரம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் கண்டிப்பாக புகழ் அடைவீர்கள். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி டீல் பண்றதுல நோ ப்ராப்ளம். புதிதாக வேலை கிடைப்பதுல நோ ப்ராப்ளம். உடனடியாக வேலை கிடைக்கும். புதிய வீடு வாங்குவது நோ ப்ராப்ளம். புதிய வீடுக்கு மாறுவது, அதாவது வாடகை வீடு வேற வீட்டுக்கு மாறுவது, எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெண் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது தகுந்த இடத்துல வந்து இரவு டிராவல் பண்ணாம தகுந்த இடத்துல ஒரு 6-7 மணிக்குள்ள வந்து நம்ம தங்குற இடத்துக்கு வந்துடும். அப்புறம் காதல் விவகாரங்கள்ல உடனடியாக அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும், நோ ரிஸ்க். மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் மந்தமான வாரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து காலையில எழுந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். இரவு விழிக்கவே கூடாது. மீன ராசிக்காரர்கள் இரவு ராத்திரி வந்து முழிச்சோம்னா படிக்கிறத தவிர மீது அத்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி போதை வஸ்துக்கள் எதுவுமே கூடாது. குறுக்கு வழியில் நான் முயற்சி பண்ணுவேங்கிறது கூடாது. சட்டத்துக்கு புறம்பாக மீன ராசி அன்பர்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். ஒரு லேண்டு வித்தாலும் கூட நீங்க ஜாக்கிரதையாக விற்க வேண்டும். ஏனென்றால் நடுவில் இருப்பவர்கள் வந்து அதை வந்து கொள்ளைய எடுத்து விடுவார்கள். அதனால கேஷ் ஹேண்டிலிங் எல்லாமே இவங்களுக்கு தான். லிக்விட் கேஷ் ஹேண்டில் பண்ணக்கூடாது இந்த வாரம். மீனராசி அன்பர்கள் லிக்விட் கேஷை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அன்அக்கௌண்டட் எல்லா அக்கௌண்ட்ஸுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. கூட இருப்பவர்கள் துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல அதுல மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் விவகாரத்திலும் பண விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவுகள்ல இருந்த சிக்கல் எல்லாம் நீங்கினாலும் கூட கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பாவுடைய உறவுலையும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய உழைப்பு. அப்பாவுடைய விஷயத்துல செலவுகளும் இருக்கிறது. அப்பாவுடைய சொத்துக்கள் விஷயத்துல பாகப்பிரிவினையில கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கிறது. சட்ட ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நான் வந்து ஒரு வேலையை மாற்ற வேண்டும்னா தாராளமா மாற்றிக்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். அப்புறம் விசாவுக்கு அப்ளை பண்ண வேண்டுமா, இந்த வாரம் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகணுமா, இந்த வாரம் பண்ணலாம். வெளிநாடு நிமித்தமான எல்லா விஷயமும் நல்ல பாசிட்டிவாக அமையும். விசா வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க ஹனுமனை கும்பிட்டுட்டு உடனே விசா வாங்கிடலாம். முக்கியமாக பிசினஸ் செய்பவர்கள் இந்த வாரம் வந்து பெரிய முடிவுகளை அவ்வளவா எடுக்காம நீட்டா சின்ன சின்ன முடிவுகளாக கொண்டு போறது நல்லது. ஆனால் தானாகவே முடிவுகள் வரும், நல்ல நல்ல முடிவுகள் வரும். அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து முடிவு எடுக்காம அமைதியா நல்ல முடிவு வந்து ஹேப்பன்ஸ் அப்படின்னு அமைதியா இருக்கணும். முக்கியமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், தனியாக சேனல் வைத்து நடத்துபவர்கள், நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால அவர்களுக்காக வைராக்கியத்துடன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வாராகி, ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமஹ. சிம்பிள் மந்திரம், ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமஹ. இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஓம் பம் பைரவாய நமஹ பண்ணிக்கொண்டே இருக்கலாம். உறவுகள்ல கொஞ்சம் அதிருப்திகள் இருக்கும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய கோளாறுகளும் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனாலும் நிம்மதியான தூக்கம் இருக்கிறது. கனவுகள் அதிகமாக வரும். அதுல அந்த பயமுறுத்தக்கூடிய கனவுகள் அதிகமாக வருகிறதா, நீங்க வந்து பைரவருடைய தியானம் பண்ணிட்டு தூங்குங்கள். ஆனாலும் சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல லாபம் உண்டு. நம்பர் 2 மணி வரும். பெட்டிங்ல பணம் வரும், சூதாட்டத்துல பணம் வரும். அதனால அந்த வரவை எப்படி வந்து நம்ம அது கரெக்டா கணக்கு வைக்கணுமோ அதை பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க. ஆக 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த வாரமானது லட்சுமி கட்டாட்சமாக வரத்தை அள்ளித்தரக்கூடிய நிம்மதியையும் வளமான வாழ்க்கையையும் செல்வச் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைக்கின்றேன். ஹரி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.